ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன. பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன், அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர். கேரளத்தில் அறுவடை திருநாளாகவும் சாதி மத பேதங்களை கடந்து இந்நாளை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில், குருவாயூர், அரண்முலா திருக்கோயில்களில் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஓணசந்தியா என்ற பாரம்பரிய விருந்தும் இந்நாளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமாக உள்ளது. இப்பண்டிகையையொட்டி கேரளத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இப்பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் அண்டை மாநிலமான கேரளாவின் எல்லைப் பகுதியான தென்காசி மற்றும் செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கேரள மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இங்கும் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் வீடு வாசல்களில் பெண்கள் மலர்களை வைத்து அத்தப்பு கோலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்டு ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை தென்காசி மாவட்டத்திலும் களைகட்டி உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா, இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகளான அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் அன்பு, இரக்கம், நல்லிணக்கம், பரஸ்பரம் மதிப்பளி ஆகிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்த நன்னாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருகட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனித சமூகத்திற்கு காலங்கடந்த மாண்புகளை கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் மீது அன்பையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் உயரிய நெறிகளையும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர் திரு வேலஸ் காஸ்க்ரோ தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இன்று மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தினர். மீன்வளத்தை பெருக்குதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து இந்திய குழுவினர் செஷல் நாட்டின் தூதுக்குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்டகால கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிப்பது குறித்தும் இருநாட்டு குழுவினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்க்கரையின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்க்கரை பதுக்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் இந்த கலந்துரையாடலில் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். விளையாட்டு, இளையோர் தலைமை, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு தடையாக உள்ள போதைப்பொருள் பழக்கத்தை இளைஞர்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட உள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் 24 மணி நேரமும் தானியங்கி முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் ராய்ப்பூர், பிலாஸ்பூர் மற்றும் துர்க் ஆகிய 3 நகரங்களில் இந்த ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயனாளிகள் தங்களது ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்து 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம்களில் அரிசி பெறலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில பயனாளிகளும் இந்த ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும். 2500 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏடிஎம்மில் அரிசி நிரப்புதல் முழுவதும் தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இதுவரை உத்தரகாண்ட், மேகாலயா, குஜராத், ஒரிசா ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த வசதி தற்போது 5வது மாநிலமாக சத்தீஸ்கரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார் குணசேகரன். கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1927ஆம் ஆண்டு இதே நாளில் வங்க மொழியில் ஒலிபரப்பை தொடங்கிய கொல்கத்தா ஆகாஷ்வாணி மேற்குவங்க மாநிலத்தின் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. கொல்கத்தா வானொலி நிலையத்தின் செய்திகள், அன்றாட நடப்புகள், இசை, இலக்கியம், நாடகம், கல்வி, அறிவியல் மற்றும் மக்கள் நலத் திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக மேற்குவங்க மக்கள் கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தன. அந்த மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் பெருவின் ரொமினா பிரேசிலின் ரெபக்கா இணையை வென்றது. டியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அயோனோ ஷிமிசு வென்றார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 என்ற ரன்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து
எடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.